ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க ஊர்ல சூரியன் வெற்றி நடை போடுகிறது. யூடியூப்ப பார்த்து ஒரு கோலத்த போட்டு குருவிங்களுக்கு அரிசியும் போட்டு அப்படியே முருங்கைக்கீரை ஒடிக்க வந்துட்டேன். டெய்லி ஒரு கொத்து முருங்கைக்கீரை ஒடிச்சு ஒடிச்சு ஒரு பக்கத்தையே காலி பண்ணி வச்சிருக்கேன். நாங்க நட்டு வச்ச முள்ளங்கின்னு சொல்ல ஆசைதான். ஆனா இது எங்க அத்தை சந்தையில வாங்கிட்டு வந்தாங்க. எங்க அத்தை வாங்கிட்டு வந்த வெங்காயத்துல முளைச்சிருக்கிறது எல்லாத்தையும் கார்டன்ல நட்டுட்டு இருக்கோம். இதுதான் விசைத்துண்டு. இது விதை விழுந்ததுன்னா முளைச்சிக்கிட்டே கிடக்கும். செடிக்கு மலைச்சாரல் மாதிரி தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு கேன் ஒன்று வாங்கியிருந்தோம். கத்தாழைய தலைக்கு தேய்ச்சா பொடுகு போயிடுன்னு எங்க அத்தை சொன்னதுனால கத்தாழைய தேய்ச்சிட்டு இருக்கேன். ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாத கேட்டகிரியான இந்த பேக்கை மாட்டிட்டு எங்க அத்தைக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு மழை வேற வர மாதிரி இருக்கனால டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரலான்னு கிளம்பிட்டோம். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இந்த மஞ்சள் பூலா பைப்பாஸ்ல எவ்வளவு அழகா பூத்திருக்குங்கிறத பார்த்துட்டே நாங்க வந்த இடம் தான். மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிட்டு தருவாங்களாம். அதை வாங்கலாம்னு வந்துட்டோம். 450 ரூபா போட்டு வாங்கி வந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நம்ம தான் தூத்துருவான ஆளாச்சே. அங்க என்ன போட்டிருக்காங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இவ்வளவுதான் தந்தாங்க. நானும் எங்க அத்தி அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கொக்கோ பீட்டை பார்த்தோன்னே எனக்கு சோன்பல் பிடி ஞாபகம் வந்துருச்சு. நான் பாட்டுக்கு உப்பு மிளகா வச்சு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதோ அங்க ஒரு மலை தெரியுதே, அந்த மலையில இருந்து மழை வந்துட்டு இருக்கு. மலையிலே எங்க அத்தையும் ஹஸ்பண்டும் செடி வைக்க மண் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த பீட்ரூட் கொய்யா எப்படி இருக்குன்னா எங்க அத்தை என்னோட ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிருக்கும். பாய். இன்னைக்கு ஒரு டிசப்பாயிண்டடான ஈவினிங் தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம்.